ஸ்ட்ரைட் கட் பேண்ட் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் எப்படி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் கிளியரா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஸ்ட்ரைட் கட் பேண்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. பட் அது வந்து நம்ம எலாஸ்டிக் பேண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது நாடா வச்சு எப்படி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மீடியம் சைஸ் வந்து இன்னைக்கு கட் பண்ண போறோம். இதுல லார்ஜ் எப்படி கட் பண்ணணும், அதாவது ஸ்மால் சைஸ்ல எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கறதையும், எக்ஸல் சைஸ் இதை விட பெரிய சைஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 மீட்டர் கிளாத் வந்து தேவைப்படும். அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டை பொறுத்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். 2.25 மீட்டர் கூட தேவைப்படலாம், அவங்களோட ஹைட்டை பொறுத்து. சரிங்களா? நார்மலாக 2 மீட்டர் இருந்தது அப்படின்னா போதுமானது. இப்போ நான் 2 மீட்டர் மெட்டீரியல் வந்து எடுத்திருக்கேன். இது நீங்கள் பீஸ்லையும் வந்து கட் பண்ணிக்கலாம், அல்லது ரெடி டாப்போட செட்டாக வருது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். பாருங்க, எப்பவும் போல் நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதாவது கரைப்பகுதி எல்லாமே ஒரே சைடு இருக்கிற மாதிரி. சரிங்களா? இப்போ பீஸ் பாருங்க, ஃபுல்லாக வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டோம். சரிங்களா? பீஸ் அது மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த பீஸ்ல பாத்தீங்கன்னா 2.5 மீட்டருக்கு மேல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம டபுள் சைடும் வந்து கட் கொடுத்து ஸ்ட்ரைட் கட் பேண்ட் வந்து கட் பண்ணலாம். அது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த இடத்துல தூக்கல்கள் வராம இருக்கும். சரிங்களா? இந்த உள்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காலோட உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த இடத்துல தூக்கல்கள் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் கட்டு நம்ம தையல் கொடுக்கறனால அந்த லைட்டாக அந்த தூக்கல்கள் வரும். சரிங்களா? அந்த தூக்கல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங்கில் சரி பண்ணிக்கலாம். பட் தூக்கல் இருக்கு, நார்மல் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் 2 சைடில் நம்ம கட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த தூக்கல் கண்டிப்பாக வராது, வாய்ப்பே இல்லை. சரிங்களா? நம்ம பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் டபுள் சைடு வந்து கட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து 2 மீட்டர் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1 சைடு கட் பண்ணி நீட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நார்மல் பேண்ட்டை விட அளவுகள் வந்து இதில் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? பாருங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறோம். கரைப்பகுதி ரெண்டும் சேமாக இருக்குது. இப்போது கீழ்ப்பக்கத்தையும் மேல் பக்கத்தையும் கட் பண்ண பகுதியெல்லாம் ஒரே பக்கமாக நம்ம வந்து மடிச்சுக்கிறோம். இப்போ பாருங்க, ஃபோல்டிங் சைடு கீழ்ப்பக்கம் இருக்கு. கரைப்பகுதி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல 4 பீஸும் வந்து கரைப்பகுதியா இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோல்டு. சரிங்களா? மேல் பக்கம் கட் பண்ண பகுதி. இந்த மாதிரி நம்ம நீட்டா வந்து சுருக்கங்கள் இல்லாம இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ கிளாத் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. ஸோ இது மாதிரி லைன் போட்டு நம்ம நேராக கட் பண்ணிக்கலாம். பேண்ட்டோட ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா சரியாக நம்மளுக்கு 37 இன்ச்சு. 37 இன்ச்சில் நம்ம மேல் பக்கம் 1/2 இன்ச் தையலுக்காக தேவைப்படும். ஸோ 37.5 இன்ச் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். 37.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். 2 இடத்துல அதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல அதே போல் மார்க் பண்ணிக்கலாம். 37.5 இன்ச் சரியான அளவு 37. 1/2 இன்ச் மேல் பக்கம் தையலுக்காக சேர்த்து 37.5 மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கும் கீழே 1 இன்ச் தேவைப்படும். எதுக்காகனா இந்த சைடு ஃபோல்டு பண்ணணும் இல்லைங்களா, கீழ்ப்பக்கமா, அதுக்காக. ஸோ இந்த சைடு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். சரியாக 1 இன்ச் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த லைனை வந்து இப்படி நம்ம மார்க் பண்ண இடத்த அது மாதிரி லைன் போட்டுக்கிறோம். கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த 1 இன்ச்சை அப்படியே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஹைட்டு குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த சைடு இருக்கிற பீஸை எடுத்து இந்த சைடில், அதாவது சரியான அளவுக்கு கீழே பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு மேலே பத்தலை, அதாவது உயரம் பத்தலை, மெட்டீரியல் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு மாறிடணும். சரிங்களா? ஏன்னா ஹைட் ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டுக்கு அழகாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ஜாயிண்ட் வந்து போட முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்று. சரிங்களா? இடுப்பு சுற்று அப்படிங்கிறது நம்மளுக்கு 34 இன்ச் கிடச்சிது. சரிங்களா? 34 இன்ச் அப்படிங்கிறப்ப 34 இன்ச் இருந்தது. சரிங்களா? 34 அப்படிங்கிறப்ப
நம்ம வந்து ஒரு 4 இன்ச் வந்து எப்பவுமே ஆட் பண்ணிக்குவோம். 38 இன்ச் சரிங்களா. 38 இன்ச் வந்து ஹிப் ரவுண்ட் வந்து இருந்தது அப்படின்னா போதுமானது. தையலுக்கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா 40 இன்ச், 2 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கலாம் தையலுக்கு. ஸோ 40 இன்ச்சை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 10 இன்ச் கிடைக்கும். ஸோ 10 இன்ச் சரிங்களா. இப்போ 4 பீஸாக தான் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ 10 இன்ச் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். இதே வந்து நம்ம ஸ்ட்ரைட் கட் தான், பட் இந்த இடத்துல சுருக்கங்கள் இல்லை. 10 இன்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியாக இருக்கும் சரிங்களா. இப்போ 10 இன்ச் வந்து சரியாக இருக்கும். 10 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் டைட்னஸ் கொடுக்கும். நம்ம உட்காரும் பொழுது நடக்கும் பொழுது சரியாக இருக்கும். இதுவே உட்காரோம் எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துலையோ இல்லை ஒரு குனிஞ்சு நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல லூஸ் தேவைப்படும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படும் சரிங்களா. ஒரு 6 இன்ச் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் லூஸ் தேவை அப்படிங்கிறதுக்காக 41 இன்ச்சு சரிங்களா. 41 இன்ச்சு 4ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 10.25 இன்ச் இருக்குது. 10.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம்னு வைங்களேன். இப்போ 10.5 இன்ச் வந்து 4ஆக ஃபோல்டு பண்ண பீஸில் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் சரிங்களா. பட் நான் என்ன சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து லூஸ் விட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம உட்காரும் பொழுது சரி அல்லது நம்ம ஒரு ஒர்க் பண்ணும் பொழுது சரி ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து 10.5 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 13 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 10.5 இன்ச்சுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் பிளேட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 13.5 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஒரு 3 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அந்த 3 இன்ச்சு அப்படியே இந்த இடத்துல பிளேட்ஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 13.5 இன்ச் இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல 13.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதே போல இந்த சைட்லயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். இதுல ஹைட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 12.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 11.5 இன்ச் வந்து சரியான அளவு வச்சுக்கலாம் சரிங்களா. 1 இன்ச் வந்து தையலுக்காக தேவைப்படும். ஸோ 12.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மேல் பக்கம் 1/2 இன்ச் தையலுக்கும் கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச் தையலுக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சரியா 11.5 இன்ச் இருக்கும். நம்ம வந்து 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி தையலுக்காக ப்ளஸ் பண்ணி 12.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு கர்வ் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். இல்ல ஆம்கோல் ஸ்கேல் இருக்கு அப்படினாலும் நீங்க வந்து டிரா பண்ணிக்கலாம். அதே போல இந்த சைடுல பாருங்க லெக் ரவுண்ட் சரிங்களா. கணுக்கால் சுற்று அப்படிங்கிறது 6.25 இன்ச் வந்து சரியான அளவு. 1 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2 சைட்லயும் மார்க் பண்ணிக்கோங்க. மேல் பக்கமும் கீழ் பக்கமும் 2 சைட்லயும் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் ஆட் பண்ணி 1 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா. இந்த இடத்துல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் இந்த மாதிரி டேப் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் வைஸ்ல டேப் வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைனை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 26 இன்ச் இருக்கு. ஸோ சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது 13 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இன்ச் வந்து உள்பக்கமா மார்க் பண்ணிக்கலாம். இப்படி 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க இந்த கார்னர்ல இருந்து சரிங்களா. இந்த கார்னர்ல இருந்து கரெக்டா நம்ம இந்த 2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா. இந்த மார்க்கிங்கை டச் பண்ற மாதிரி நம்ம கர்வ் வந்து எடுக்கணும். கரெக்டா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தையலுக்காக மார்க் பண்ண இடம் வரைக்கும் இது மாதிரி வந்து ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. இந்த கர்வ் தான் நம்ம வந்து கட் பண்ணக்கூடிய அளவு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம தையல் போடக்கூடிய அளவு சரிங்களா. இப்போ நம்ம இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணி இருக்கிறது M சைஸ் சரிங்களா. இப்போ L சைஸ் வேணும் அப்படின்னா பாருங்க இந்த அகலம் இந்த சுற்றளவு பாத்தீங்க அப்படின்னா 11.5 இன்ச் வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு L சைஸ் ஓகேங்களா. இதுவே வந்து 15.5க்கு மேல நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா XL சைஸ் XXL இது மாதிரி 2 பாயிண்ட் அதிகரிச்சுட்டே போகும் சரிங்களா. இது வந்து மீடியம் சைஸ். இதுக்கும் கீழே ஸ்மால் சைஸ் வேணும் அப்படின்னா 2 இன்ச் குறைவா மார்க் பண்ணிக்கோங்க. இதை விட பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா 2 இன்ச் பிளஸ் பண்ணிக்கோங்க. ஹைட் அதே போல தான் ஹைட்டும் சரிங்களா.
இப்போ வந்து நம்ம மீடியம் சைஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் 37 சரிங்களா. அரை இன்ச் தையலுக்காக சேர்த்து தான் 37 இன்ச் மார்க் பண்ணோம். இந்த ஹாஃப் இன்ச் எப்பவுமே வந்து ஆட் பண்ணணும். நம்மளுக்கு அளவு அப்படின்னா 37 தான் ஓகேங்களா. இப்போ ஸ்மால் சைஸ் அப்படின்னா 35 மார்க் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து பெரிய சைஸ் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம 38 39 இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அவரவருடைய அளவுகளை பொறுத்து. இந்த மீடியம் சைஸ்ல இருந்து 2 இன்ச் குறைவாகவோ அல்லது 2 இன்ச் அதிகமாகவோ மார்க் பண்ணிக்கலாம். இந்த மீடியம் சைஸ்ல இருந்து 1ல இருந்து 2 இன்ச்க்குள்ளார 1 1 1.5 2 இது மாதிரி நீங்க குறைவா மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸ். இது நார்மல் சைஸ். இதை விட பெரிய சைஸ் தேவைப்படுது அப்படின்னா 1 1.5 2 இது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணீங்கன்னா பெரிய சைஸ். இப்போ நம்ம மார்க் பண்ண இந்த பீஸை கட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்ல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அதே போல இந்த ஃபோல்டிங் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே போல இந்த ஃபோல்டிங் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங்கே நம்ம வந்து ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ஏன்னா இதோட தான் நம்ம சரியான அளவு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதே போல ராங் சைடு வந்து கண்டிப்பா மார்க் பண்ணிக்கோங்க. மேல் பக்கமும் அதே போல ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து சைடில் வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரிங்களா. இது மாதிரி சைடில் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது மாதிரி நம்ம கட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் அப்படிங்கிறது நம்மளுக்கு சைடில் வருது, இந்த மாதிரி சைடில் வருது அப்படின்னு சொன்னாங்க. சைடில் வராது, நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. இது வந்து சென்டரா வச்சு இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த பீஸையும் ஜாயின் பண்ணணும். அதே போல் இந்த 2 பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட் பேண்ட் நேராக கிடச்சிரும் சரிங்களா. அடுத்து பாக்கெட் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் நம்ம ஓப்பன் நம்மளாக தான் கொடுக்கணும் சரிங்களா. இதுக்கும் கீழே ஓப்பன் தேவையில்லை. இது வரைக்கும் ஓப்பன் கொடுத்து அதுக்கு மேலே நம்ம பாக்கெட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அடுத்து நம்ம பெல்ட் இன்னும் கட் பண்ணாமல் இருக்கோம். பெல்ட் கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் எடுத்துருங்க. மீதி இருக்கக்கூடிய பீஸில் நம்ம வந்து பெல்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பீஸ் அந்த மாதிரி 4ஆ வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம 10.5 இன்ச் வந்து அளவு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. நம்ம வந்து இந்த பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த நாடாப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 11.5 இன்ச்சு. இன்னும் ஒரு ½ இன்ச் தான் சேர்த்து 12ஆ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ 12 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதிலேருந்து 12 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது மாதிரி 12 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 12 இன்ச் வந்து நான் கரெக்டாக 4 ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி 4 ஃபோல்டிங்கில் 4 ஃபோல்டில் சரிங்களா. 4 ஃபோல்டிங்கில் இந்த மாதிரி 12 இன்ச் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு 12 இன்ச் சுற்றளவு ஓகேங்களா. இப்போது ஹைட் எவ்வளவு நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 1.5 இன்ச் வந்து
1.5 இன்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோல்டு பண்ணுறதுக்காக தேவைப்படும். அதுக்கப்புறம் உள்பக்கம் ஒரு 1.5 இன்ச் தேவைப்படும். அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக 4 இன்ச் தேவைப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணணும், இந்த பக்கம் 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணணும். டோட்டலாக ஃபோல்டு பண்ணும்போது 1.5 + 1.5 3 சரிங்களா. 3 + 1 அப்படிங்கிறப்ப 4 இன்ச் தேவைப்படும். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கரப்பகுதி இருக்கிறதுனால அந்த 1/2 இன்ச் ஃபோல்டிங் குறையுது. ஸோ நம்மளுக்கு 3.5 இன்ச் இருந்தால் போதுமானது. அகலம் அப்படிங்கிறது 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீளம் அப்படின்னு பார்த்தா நம்ம 12 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் சரிங்களா. இப்போ அகலம் 3.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ண இடத்தை அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி பீஸ் கிடைச்சிருக்கு. இப்போ இதை ரெடி ஜாயின் பண்ணி நம்ம பேண்ட் பீஸில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த கார்னர் ரெண்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேண்ட் பீஸில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பாக்கெட்டுக்காக கட் பண்ணிக்கலாம். பாக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 இன்ச் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த அகலமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிரும் சரிங்களா. இப்போ மேல் பக்கம் இருந்து கீழ்ப்பக்கமாக ஒரு 6 இன்ச்சில் 5.5 இன்ச் போதுமானது. தையலுக்காக 1/2 இன்ச் தேவைப்படும் இல்லைங்களா. தையலுக்காக மேல்பக்கம் 1/2 இன்ச் கீழ்பக்கம் 1/2 இன்ச் தேவைப்படும். ஸோ நம்ம 6.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த 6.5 இன்ச்லேருந்து இப்படி கர்வ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு 2 இன்ச் ஓகேங்களா. இந்த அகலத்துலேருந்து ஒரு 2 இன்ச் இப்படி கர்வ் எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த சைடு 2 இந்த சைடு 2 இந்த மாதிரி ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. 8.5 இன்ச் மார்க் பண்ணோம். ஹைட் 8.5 மார்க் பண்ணோம். அகலம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் மார்க் பண்ணோம். மேல் பக்கம் இருந்து கீழ்ப்பக்கம் கை இது மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்காக 6.5 இன்ச் மார்க் பண்ணோம். 2 பக்கம் 1/2 இன்ச் தையலுக்கு தேவைப்படும். 5.5 இன்ச் வந்து கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த இடத்துல கர்வ் எடுத்துக்கிட்டோம் 2 இன்ச்சுக்கு. அதே போல் இந்த இடத்துல ஒரு 2 இன்ச்சுக்கு கர்வ். அதே போல் இந்த இடத்துலையும் சரிங்களா. இப்போ நம்ம பாக்கெட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேல் பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்த நம்ம ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கிறோம். அதே போல் இந்த பீஸை ஓப்பன் பண்ணி ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போது பெல்ட் பீஸும் பாக்கெட்டும் ரெடி பண்ணிட்டோம். அதோட பேண்ட்டும் வந்து நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.